சங்கரன்கோவில் நகர்மன்ற கூட்டரங்கில் திமுக நகர்மன்ற தலைவருக்கும் கவுன்சிலருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. சேர்மன் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து ஆவேசமாக பேசினார் திமுக கவுன்சிலர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரபுகுமார் வழங்க கேட்கலாம். பிரபுகுமார், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவிலின் 27வது வார்டு நகர்மன்ற உறுப்பினர் புனிதா. இவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தென்காசி வடக்கு மாவட்ட துணை செயலாளராகவும் பதவி வகித்து வரும் நிலையில் இன்று சங்கரன்கோவில் நகராட்சி அலுவலகத்தில் உள்ள நகர்மன்ற கூட்டரங்கில் நகர்மன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் திமுக கவுன்சிலர் புனிதா தனது 27வது வார்டு பகுதியில் அடிப்படை வசதிகளை நிறைவேற்றி தர வேண்டும் என ஆவேசமாக கோரிக்கை வைத்ததை தொடர்ந்து திமுக சேர்மன் உமா மகேஸ்வரிக்கும் திமுக கவுன்சிலர் புனிதாவுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் சேர்மன் உமா மகேஸ்வரி 2 கூட்டத்திற்கு 27வது வார்டு நகர்மன்ற உறுப்பினரை ஒத்திவைக்கிறேன் என கூறியதை தொடர்ந்து வெளியே வந்த திமுக கவுன்சிலர் புனிதா தான் திமுகவில் மாவட்ட துணை செயலாளராக உள்ளதாகவும் எனது வார்டு பகுதிகளுக்கே வேலைகள் நடைபெறவில்லை எனவும் மற்ற மக்களுக்கு இவர்கள் எவ்வாறு செய்வார்கள் என்று புகார் தெரிவித்த திமுக கவுன்சிலர் புனிதா இது குறித்து முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் ஆகியோரிடம் புகார் தெரிவிக்க உள்ளதாகவும் தெரிவித்த நிலையில் நகர்மன்ற கூட்டரங்கில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. விவரங்களுக்கு நன்றி பிரபுகுமார். அப்புறம் குப்பை வாங்கலாம் எல்லாமே சேர்மன் எடுத்து வச்சிருக்காங்க. ஆனா அதுக்கு தக்கன ஆள் கிடையாது. எந்த வார்டு நான் சொன்னோம் இல்லை, நீங்க எல்லா வார்டையும் பாருங்க. ஒரு வார்டையாவது ட்ரைனேஜ் கிளீன் இருக்கான்னு போய் பாருங்க. பார்த்துட்டு வந்து நீங்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் குப்பையும் சரியா எடுக்கவே கிடையாது. வால்வு ஏன் 4 இது லீக்கேஜ் ஏதாவது ஒன்று வந்து சரி பண்ணி கொடுத்தாங்களா? 27வது வார்டு. நான் இத்தனைக்கு ஒரு மாவட்ட துணை செயலாளராக இருக்கேன்.